ஆதரவாக 26 நாடுகளின் ராணுவ வீரர்களை களமிறக்கப் போவதாக வெளியான தகவல்தான் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அடுத்த நொடி ரஷ்ய அதிபர் புதின் சொன்ன வார்த்தைதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது. அங்கு நாளுக்கு நாள் மரண ஓலங்களும் சைரன் சத்தங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றன. இரு தரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டு வர உலக தலைவர்கள் பலரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் களமிறங்கி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ரஷ்யா தொடர்ந்து வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி தரைவழி தாக்குதல்களையும் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வருகிறது. முக்கிய நகரங்கள், ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் என அனைத்தையும் குறிவைத்து ரஷ்யா நடத்திய தொடர் தாக்குதலில் அங்குள்ள கட்டடங்கள் அனைத்தும் தகர்த்தப்பட்டுள்ளன. ஏராளமான அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த போதும் ரஷ்யா தனது முடிவில் இருந்து மாறுவதாக தெரியவில்லை. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் பாதுகாப்பு உத்தரவாதமாக போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்புவதாக 26 நாடுகள் உறுதியளித்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் போர் முடிந்த பிறகு உக்ரைனின் பாதுகாப்புக்காக பல நாடுகளின் ராணுவ படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கான திட்டங்களை வகுத்து வருவதாக ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனும் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து விளாடிவாஸ்டாக்கில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின், அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன் உக்ரைனில் அமைதி காக்கும் படைகளை நிறுத்தக்கூடாது என்றும், அப்படி வெளிநாட்டு படைகள் ரஷ்யாவில் நிறுத்தப்பட்டால் அது ரஷ்யாவின் சட்டப்பூர்வ இலக்காக இருக்கும் என கூறினார். அது மட்டுமின்றி வெளிநாட்டு படைகளை நிறுத்துவது நீண்டகால அமைதிக்கு உகந்ததாக இருக்காது என்றும், உக்ரைனின் மேற்கு நாடுகள் உடனான நெருக்கமான ராணுவ உறவுகள் மோதலின் மூல காரணங்களில் ஒன்றாக அமைந்துவிடும் என எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்ய அதிபரின் இந்த எச்சரிக்கைதான் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவது மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது.